வெல்கம் டு டீப் தாட்ஸ். பணத்தோட அடிப்படை ஐடியாவும் அதோட மகிமையும் ஒரு பணம் என்ன தெரியுமா? பணம்னா ஒரு மந்திரக்கோள் மாதிரி. இதை கொண்டு நீ எதையும் வாங்கலாம், எதையும் விற்கலாம். ஆனா இந்த பணம் எப்படி வந்துச்சு? முன்னாடி காலத்துல பணமே இல்லை. அப்போ மக்கள் பண்ட மாற்று பார்ட்டர் சிஸ்டம் முறையை உபயோகிச்சாங்க. அதாவது உன்கிட்ட ஒரு மூட்டை நெல் இருக்கு, என்கிட்ட ஒரு ஆடு இருக்கு. நீ எனக்கு நெல்லுதா, நான் உனக்கு ஆடு தரேன்னு மாறி மாறி கொடுத்துப்பாங்க. ஆனா இந்த முறையில ஒரு பெரிய பிரச்சனை. உனக்கு ஆடு வேணாம்னு இருந்தா அல்லது நான் தர ஆடு உன்னோட நெல்லுக்கு சரியான மதிப்பு இல்லைன்னு தோணுச்சுன்னா இப்படி ஒரு ஒத்துமைக்கு வர்றது ரொம்ப கஷ்டம். இதுக்கு தீர்வா மனுஷங்க ஒரு பொதுவான மதிப்பு முறையை கண்டுபிடிச்சாங்க. அதுதான் பணம். பணம்னு ஒரு பொருளை காகிதமோ நாணயமோ இப்போ டிஜிட்டல் பணமோ எல்லாரும் ஏத்துக்கிறாங்க. இதை வச்சு நீ ஊன் நெல்லை வித்து அந்த பணத்தை வச்சு உனக்கு வேணும்னு தோன்ற எதையாவது வாங்கலாம். ஒரு சைக்கிளோ, ஒரு புடவையோ, இல்ல ஒரு டிவியோ. இந்த எளிமையான ஐடியா தான் பணத்தோட மகிமை. இது ஒரு மத்தியஸ்தர் முறைய மாதிரி எல்லா பரிமாற்றத்தையும் சுலபமாக்குது. பணம் எப்படி உருவாகுது? உழைப்பு தான் மூலதனம். பணம் சும்மா வானத்திலிருந்து குதிக்காது. அதுவும் உழைப்பு மூலமாவோ ஒரு பொருளை உருவாக்குற மூலமாவோ தான் வருது. இத ஒரு சின்ன கதையோட புரிஞ்சுக்கலாம். நீ ஒரு தச்சர். ஒரு அழகான மர மேசைய செஞ்சு முடிக்க ஒரு மாசம் உழைக்கிற. மரத்தை வெட்டி பலகை செஞ்சு தேய்ச்சு பாலிஷ் பண்ணி ஒரு மேசையை உருவாக்கு. இந்த மேசைக்கு ஒரு மதிப்பு இருக்கு. ஏன்னா இது மற்றவங்களுக்கு பயன்படும். ஒரு வீட்டில் சாப்பிட, படிக்க, வேலை செய்ய உபயோகமா இருக்கும். நீ இந்த மேசையை மார்க்கெட்ல வித்து 15,000 ரூபா வாங்குற. இந்த 15,000 ரூபா ஒரு மாசம் உழைப்போட மதிப்பு. இதே மாதிரி நீ ஒரு விவசாயியா இருந்து அரிசி பயிர் செஞ்சாலும், ஒரு புரோகிராமரா இருந்து ஒரு ஆப் உருவாக்கினாலும், ஒரு பானை செஞ்சு விற்கிற குயவனா இருந்தாலும், உன் உழைப்பு ஒரு பொருளையோ சேவையோ உருவாக்குது. அந்த பொருளோ சேவையோ மற்றவங்களுக்கு தேவையா இருக்கிறதால அவங்க உனக்கு பணம் தராங்க. இப்படிதான் பணம் உருவாகுது. சுருக்கமா சொல்லணும்னா உழைப்பு ஒரு மதிப்பு, ஒரு பணம். பணம் எப்படி சேமிக்கப்பட்ட உழைப்பு? இப்போ பணத்தை சேமிக்கப்பட்ட உழைப்புன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இதை இன்னொரு உதாரணத்தோட பார்க்கலாம். நீ ஒரு புது செருப்பு தைக்கிற தொழிலாளி. ஒரு ஜோடி செருப்பு தைக்க ஒரு வாரம் உழைக்கிற. அந்த செருப்பை 1000 ரூபாய்க்கு விற்கிற. இப்போ அந்த 1000 ரூபாய் உன் ஒரு வார உழைப்போட மதிப்பு. இந்த பணத்தை நீ உடனே செலவு பண்ணாம ஒரு பெட்டியில் போட்டு வச்சிருக்க. ஒரு மாசம் கழிச்சு உனக்கு ஒரு புது சட்டை வாங்கணும்னு ஆசை. நீ இந்த 1000 ரூபாயை எடுத்து ஒரு தையல்காரங்கிட்ட கொடுத்து ஒரு சட்டை வாங்குற. இங்க என்ன நடந்துச்சு? உன் உழைப்பு செருப்பு தைச்சது பணமா மாறி அந்த பணம் ஒரு மாசம் சேமிக்கப்பட்டு இதுல வேற ஒரு ஆளோட உழைப்ப சட்டை தைச்சது வாங்க உதவுச்சு. பணம் இங்க உன் உழைப்பை உரையாக்காம சேமிச்சு வச்ச ஒரு கருவியா வேலை செஞ்சது. இதனால்தான் பணத்தை சேமிக்கப்பட்ட உழைப்புன்னு சொல்றோம். பணம் இல்லைன்னா நீ உன் செருப்பை நேரடியா ஒரு சட்டைக்கு மாத்தணும். ஆனா சட்டை செஞ்சவனுக்கு செருப்பு வேணுமா? உன்னோட செருப்பு அவனுக்கு சரியான மதிப்புலா? இப்படி பிரச்சனை வரும். பணம் இந்த மாற்றத்தை எளிமையாக்கி உன் உழைப்போட மதிப்பை சேமிக்குது. இப்போ தங்கம் எப்படி உலகளாவிய பணம் ஆனதுன்னு பார்க்கலாம். இதுக்கு கொஞ்சம் பின்னோக்கி போய் பணத்தோட வரலாறை பார்க்கணும். பழங்காலத்தில் மனுஷங்க பல பொருட்களை பணமா உபயோகிச்சாங்க. சிப்பி, உப்பு, தானியம், மணி, இப்படி. ஆனா தங்கம் ஒரு ஸ்பெஷல் இடத்தை பிடிச்சது. ஏன்னா தங்கத்துக்கு சில சூப்பர் குணங்கள் இருக்கு. நாழுது நிற்கும், தங்கம் பாழாக்காது, இரும்பு துரு பிடிக்கும், காகித பணம் கிழிஞ்சு போகும். ஆனா தங்கம் 1000 வருஷம் ஆனாலும் பளபளன்னு இருக்கும். எல்லாரும் ஏத்துக்குவாங்க. தங்கத்துக்கு உலகம் முழுக்க ஒரு மதிப்பு இருக்கு. இந்தியாலேயோ, அமெரிக்காலேயோ, ஆப்பிரிக்காலேயோ எங்க வேணா தங்கத்தை கொடுத்து பொருள் வாங்கலாம். இது ஒரு உலகளாவிய நம்பிக்கை. தங்கத்தை சின்ன சின்ன துண்டுகளா பிரிக்கலாம். 1 கிராம் தங்கத்துக்கும் மதிப்பு இருக்கு, 1 கிலோ தங்கத்துக்கும் மதிப்பு இருக்கு. இது பணமா உபயோகிக்க சுலபமாக்குது. அரிது. தங்கம் இயற்கையில அவ்வளவு சுலபமா கிடைக்காது. இந்த அருமை தங்கத்தோட மதிப்பை உயர்த்துது. எல்லாரும் அதை வாங்க முடியாது. அதனால அதுக்கு ஒரு மவுகு. எடுத்துட்டு போலாம். ஒரு சின்ன தங்க நாணயமோ கட்டியோ நிறைய மதிப்பு வச்சிருக்கும். ஒரு சாக்கு மூட்டை அரிசியை தூக்கிட்டு போறதை விட
ஒரு தங்க கட்டியை எடுத்துட்டு போறது சுலபம். இந்த காரணங்களால பல நூறு வருஷமா தங்கம் ஒரு பணமா உபயோகிக்கப்பட்டு வந்துச்சு. பழைய காலத்து ராஜாக்கள் தங்க நாணயங்களை உபயோகிச்சாங்க. இப்போ காகித பணம் வந்தாலும் தங்கத்துக்கு ஒரு சிறப்பு இடம் இருக்கு. எந்த நாட்டு பணமும் மதிப்பு இழந்து இன்சரி சரிஞ்சு போனாலும் தங்கத்தோட மதிப்பு உலகம் முழுக்க ஒரே மாதிரி இருக்கும். உதாரணமா ஒரு நாட்டு பொருளாதாரம் தோல்வி அடைஞ்சு அந்த நாட்டு பணம் ஒரு காகிதமா மாறினாலும் தங்கத்தை வச்சு நீ வேற நாட்டில் பொருளை வாங்கலாம். இதனால பல நாடுகள் தங்கத்தை ஒரு மதிப்பு சேமிப்பாக வங்கியில் வச்சிருக்காங்க. இதுதான் தங்கத்தோட உலகளாவிய பணமா ஆக்குது. இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பணத்தோட முக்கியத்துவத்தையும் உழைப்போட பெருமையையும் தங்கத்தோட தனித்தன்மையையும் புரிய வச்சிருக்குன்னு நம்புறேன். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம ஊரு கடையில் பொருள் வாங்குறதுலேருந்து உலக பொருளாதாரம் வரைக்கும் எல்லாம் தெளிவாக தெரியும்.